துளசி அக்கா, என்னோட மனசு இந்த விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டேங்குதுக்கா. இந்த தாமினி அக்கா அவ்வளோ சுலபமா எப்படி தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க? ஆமா ராதா, எனக்கும் இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த தாமினி இது வரைக்கும் யாருக்கும் ஒரு நல்லது கூட நினைச்சது கிடையாது. ஆனா அவளே உண்மையை ஒத்துக்கிறேன்னு போய் எப்படி இருப்பா? தாமினி அக்கா பாயசத்துல விஷம் கலந்தது, கஜானால இருக்க அந்த பத்திரத்தை நான் வெளியே எடுத்தது, இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்த விஷயமா இருக்காது. நிச்சயமா இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. புரிஞ்சிடுச்சு. தாமினி அக்கா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கான காரணம் அந்த பத்திரத்தை நான் எடுத்துருவணும்னு அவங்க பயந்து போயிட்டாங்க. ஆமா, நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்க. அதுவாதான் இருக்கும் ராதா. நிச்சயமா அந்த பத்திரத்துல என்னோட எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கிடைச்சிடும். அது உங்க மரணம் சம்பந்தப்பட்டது துளசி அக்கா. ஆமா ராதா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரியும் இருக்கலாம். அக்கா, இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த பத்திரம் ஆங்கிலத்துல இருக்கு. ஆங்கிலம் எனக்கு சுத்தமா படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல ராதா, நீ அந்த பேப்பர்ஸை எடு. நான் அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாக்குறேன். எனக்கு உதவி செய்யுங்கக்கா. நான் இப்பவே அந்த பத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன். பத்திரம் எங்க போச்சு? அந்த பத்திரம் என்கிட்ட இருக்குங்கிற விஷயம் தாமினி அக்காக்கு தெரிஞ்சு போச்சு போல. அதனாலதான் அதை இங்க இருந்து திருடிட்டாங்க. இப்ப அவங்க நிச்சயமா பெருசா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்க. கடவுளே கிருஷ்ணா. ராதா, 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 வெளியே வா ராதா. மோகனையா, தாமினி அக்கா அவங்க விளையாட்ட விளையாடிட்டாங்க போல இருக்கு. வந்துட்டேன். மோகன், என்ன ஆச்சு மோகன்? எதுக்கு நீ இவ்ளோ கோவமா இருக்க? என்னாச்சு மோகனையா? சொல்லு மோகன், என்ன விஷயம்? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க நீ? அம்மா, பாயசத்துல விஷத்தை கலந்தது தாமினி இல்ல, ராதா தான் கலந்திருக்கா. என்ன? மோகன், என்ன சொல்ற? என்னது? நீங்க என்ன சொல்றீங்க மோகனையா? இல்லம்மா. அப்பாவித்தனமா நடிக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பண்ண குற்றத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் மோகன்? இதோமா, நீங்க பாருங்க. முதல்ல சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பிரசாதம்.
வாவ், என்ன ஒரு டிராமா. என்னம்மா ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிருக்க நீ? முதல்ல பாயசத்துல விஷத்தை கலந்து தாமினி மேல பழிக போட்ட. அதே பாயசத்தை குடிச்சு தாமினி மேல பழிக போட்டு அதுக்கப்புறம் அம்மாவை. நாங்க எல்லாரும் ராதா ஏதோ பெரிய மகான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ எவ்வளவு அழகா பிளான் போட்டிருக்க. நானே ஏமாந்து போயிட்டேன். அம்மா, மோனையா நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அப்படியா? அப்ப கிச்சன்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்காக நீ கிச்சன்ல ஒளிஞ்சிட்டு இருந்த? பதில் சொல்ற ராதா, எதுக்காக கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? சாவி கொத்துக்காக தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னு என்னால சொல்ல முடியாது. சொன்னா அம்மா மனசு வருத்தப்படும். நான் சொல்றதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. நான் சொல்றது உண்மை நிரூபிக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட அந்த பத்திரம் கூட இல்லையே. சொல்லு ராதா. பதில் சொல்லு. நீ இதுக்கு பதில் சொல்லு. ஏன் அந்த மூடியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த மூடிய காரணம் காட்டி தாமினி மேல பழிக்க போட்டியோ அந்த மூடி எப்படி உன்கிட்ட வந்துச்சு? பதில் சொல்லு. மோகனையா, நீங்க நினைக்கிற மாதிரில எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே யோசிக்கலையே. நான் என் கண்ணால பாக்குறத அப்படியே நம்புற அவ்வளவுதான். அதான் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது ராதா, நீ பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டே போறேன்னு. பெரிய சூழ்ச்சிக்காரி இந்த ராதா. நம்ம எல்லாருக்கும் அந்த மூடியை காட்டி முட்டாளாக்கிட்டா. அந்த விஷ பாட்டில எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு இவள கேளுங்க. அப்படி எந்த விஷத்தை இவ யூஸ் பண்ணாங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாமே. பாயசத்துல நான் விஷம் கலக்கல. அந்த பாட்டில பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. மூடி தாமினி அக்கா கையில இருந்து தான் விழுந்தது. அப்ப பாட்டில் அவங்க கிட்ட தான் இருக்கும். அவ சொல்ற மாதிரி தெரியல. கிச்சனுக்கு போய் இப்ப நானே தேடுறேன். இரு ராகுல். அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு விஷத்தை கூட குடிக்கிறவ ஆதாரத்தை கிச்சன்ல விட்டு வைக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. ராதா, நீ எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா இருந்தாலும் எப்படியோ ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுடுற. ராகுல், முதல்ல இவ ரூமை செக் பண்ணவா? மோகன், நிச்சயமா போங்க. போய் நல்லா தேடுங்க. எந்த தப்பும் பண்ணாத போது நான் எதுக்காக பயப்படணும்? போங்க. பர்மிஷன்லாம் ஒண்ணு கேட்கல. ராதா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நீ எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க 2 பேரும் வெறும் கையோட தான் வர போறாங்க. எதுவும் கிடைக்காது. சரி, நானும் அவங்களோட பார்த்துட்டு வரேன். எங்க பாரு ராகுல், நான் தான் அப்பவே சொன்னல ராதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு. இந்த ஆதாரத்தையும் ஒளிச்சு வைக்க முயற்சி பண்ணிருக்கா. பாட்டில் கிடைச்சதா? இருங்க, தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சு. பாட்டில என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு போய் அந்த 2 அடி சூனியக்காரி ரூம்ல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. வாட்? அப்படின்னா தாமினி தான் விஷம் கலந்தாளா? தேவையெல்லாம் பேசாத. அந்த 2 அடி சூனியக்காரி தான் விஷத்தை கலந்தா. போ சொல்ற. ஆனா என் பொண்ணு தாமினி எல்லா பழியும் அவ ஏத்துக்கிட்டு உங்க அம்மாவை அவ காப்பாத்தி விட்டுருக்கா. இப்போ அந்த 2 அடி சூனியக்காரி ரொம்ப அழகா பிளான் போட்டு வச்சிருக்கா. ஒரு ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. அப்புறம் நம்ம தானே ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சாகணும். சொல்றத மட்டும் செய்யடா. மாமா காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே இதை பண்ணு. நீ செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரம் எங்க இருக்கு? கண்டிப்பா இந்த பாட்டில தாமினி அப்புறம் தாமினியோட அம்மாவும் சேர்ந்து ராதாவோட ரூம்குள்ள வச்சிருக்கணும். எவ்வளவு கதை கட்டணுமோ கட்டிட்டல. நீ செஞ்ச இந்த காரியத்தால எங்க அம்மா ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டாங்க. போதும், இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. என் கூட வா. மோனையா, மோகன், ராதாவை எங்க கூட்டிட்டு போற? ராதாவுக்கு உடம்பு சரியில்லை. குஷி, நீ ராதா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா லைஃப்ல நாம சில நேரத்துல தப்பானவங்க மேல பாசத்தை வச்சிடுறோம். அவங்க நம்ம பாசத்துக்கு தகுதியானவங்க இல்ல குஷி. நாம எவ்வளவுதான் அவங்களுக்கு துணையா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தப்பா தான் பண்ணுவாங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு ராதா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு. ராதா என்ன தப்பு பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அவ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். ராதா பாய்சனை குடிச்சிட்டா. அதனால அவ எங்க அம்மா கிட்ட போறதா அப்புறம் முயற்சிக்கு அப்புறம் இப்பதான் சரியா இருக்கா.
அண்ட் இப்ப நீ அதையே தப்புன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புற. குஷி, ராதா தான் பாயசத்துல விஷத்தை கலந்தா. அண்ட் அந்த பாயசத்தை அவளே குடிச்சு முதல்ல அம்மாவை மாட்டி விட்டு அப்புறம் தாமினிய. உனக்கே நல்லா தெரியல, நான் எப்பவுமே உண்மைக்கு மட்டும்தான் துணையா இருப்பேன். And நான் இப்ப உனக்கு சொல்ற தாமினி உண்மை, ராதா தான் பொய். இல்ல குஷி, தாமினி தான் சரி, ராதா தான் தப்பு. நோ, ராதா எப்பவுமே தப்பா இருக்க மாட்டா. அண்ட் ராதா இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. அவ ஏன் பாட்டையையும் தாமினியும் மாட்டி விடணும்? தாமினிக்கு தான் மற்றவங்களை மாட்டி விடுறது ஒரு பழக்கம். சரி குஷி, இப்பவே நான் உனக்கு அந்த ஆதாரத்தை காட்டுறேன். ஒரு செகண்ட் இரு, நான் வரேன். இதோ நீயே பாரு குஷி. முதல்ல சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பிரசாதம். இல்ல குஷி, குஷி, குஷி. உன்னோட சுயரூபம் என்னன்னு குஷிக்கு கூட தெரிஞ்சு போச்சு. இப்ப என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க. அப்பதான் அவங்க தாமினியை விடுவாங்க. இல்ல, ராதாவை நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வா. இல்ல, ராதா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. மோகன், இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? துளசியோட போட்டோ. துளசி அக்கா, குஷி, நீ எதுக்கு இதை கொண்டு வந்தா என்ன சொல்ல வர? யார் ரைட்டு யார் ராங்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோ ஃப்ரேமை உடைச்சது தாமினி. ஆனா ஏன் மேல ப்ளேம் பண்ணா. நான் உண்மையை சொல்றேன், நான் உன்னை தொடவே இல்லை. ஆனா நீ தான் என்னை போட்டு அடிச்சிட்ட. நான் மோகனோட பேரை எடுத்த உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. கோவத்துல அவ கையில இருந்த எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டா. அப்பதான் துளசியோட போட்டோவும் கீழே விழுந்துருச்சு. தாமினி அவளை நான் அடிச்சுதான் எல்லார்கிட்டயும் சொன்னா. இந்த போட்டோ ஃப்ரேமையும் நான் தான் உடைச்சேன்னு சொன்னா. ஆனா அவ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்தது. இதை உடைச்சதே தாமினி தான். குஷி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ட்ரஸ்ட். அந்த டைம்ல ராதா மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணா. என் அம்மா போட்டோவை நான் உடைக்கவே மாட்டேன்னு நம்பினா. அண்ட் இன்னைக்கு நான் ராதா மேல ட்ரஸ்ட் பண்றேன். ராதா என்னைக்கும் அந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் வீடியோல எதுவுமே தெரியலையே. ராதா பாய்சன் ஆட் பண்ணது தெரியுதா? இது எல்லாமே தாமனோட ட்ரிக். இப்படிதான் அவ எப்பவுமே பண்ணுவா.
எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவா, தப்பு தப்பா பிளான்ஸ் பண்ணுவா அண்ட் ராதாவை மாட்டி விட்டுருவா. என் பொண்ணுக்கு என்ன மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்க? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் எப்போ உனக்கு துணையா இருக்கா, அவ உன்னை எப்போ கைவிடுறதே இல்லை. ஆனா இந்த வாட்டி நான் தாமினியை கைவிட மாட்டேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டா வாபஸ் வாங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் மோனையா. தாமினி அக்கா ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. ஏன்னா அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோவை காட்டி பாட்டில காட்டி மறுபடியும் என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அம்மா அம்மா, நான் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு உங்க மனசுக்கு தோணுதா? நான் உங்களை கைது பண்ண வைப்பேனா? யோசிங்க அம்மா. இவளுக்கு பவர் இருந்தா மாமா மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் தனியா இந்த வீட்டையே டேக் ஓவர் பண்ணிடுவா. என்ன அதானே உன் ஆசை? ராதா, நான் உன் மேல ஒவ்வொரு வாட்டியும் நம்பிக்கை வைக்க முயற்சி பண்றேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீ உன்னோட சுயரூபத்தை காட்டிடுற. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ராதா.